முறைக்கிற? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏய், உன்கிட்ட தான் பேசுறேன். காது கேட்கல? செவிடா? ரொம்ப தான் பிகு பண்ற. நீ எவ்வளவுதான் பிகு பண்ணாலும் என்கிட்ட வந்துதானே ஆகணும். அழுத்தினது போதும், இறங்கி வா. என் கண்ணுல, என் செல்லல. ஞாபகம் இருக்கா? உன் மேல ஒருத்தர் சத்தியம் பண்ணாரு. அவர் மனசுல என்னையும் அவர் விரல்ல நான் போட்ட மோதிரத்தையும் எப்பவும் வச்சுப்பேன்னாரு. அவரு விரல்ல மோதிரம் இருக்கு, ஆனா அவரு மனசுல நான் இருக்கேனா தெரியல. ஐயோ! அதே மாதிரி நானும் நீ வரப்பெல்லாம் அவரை கட்டி பிடிச்சுப்பேன்னு உன் மேல சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ண காப்பாத்தணும்ல. அதனால இப்ப அவரு கத்துனாலும் சரி, கலாட்டா பண்ணாலும் சரி, நான் அவரை கட்டி பிடிக்க போறேன். ஏய், நீ சின்ன பையன், பச்சா. உன்னை கொன்னா எனக்கு தான் கேவலம். உன்னை உயிரோட விட்டுறேன். போய் அவன்கிட்ட சொல்லு. அவன்கிட்ட
புடுங்க முடியாதுன்னு. சித்தப்பா என்ன பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கேனா? ஷைலஜா வந்துருவா. காசி அவனை கொன்னுட்டு ஷைலஜாவை கூட்டிட்டு வந்துருவான். யார் அவன்? நம்ம ரத்தம்ல. அண்ணா காசி அண்ணா வந்தாச்சு. சொன்னேன்ல, காசி வந்துட்டான். ஷைலஜா வந்தாச்சு. காசி சித்தே, காசி வந்துட்டான். என் தம்பி வந்துட்டான். காசி காசி தம்பினா நீதான்டா. ஷைலஜா எங்க? ஷைலஜா எங்க இருக்கா? ஷைலஜா எங்க காசி? என்னாச்சு? அண்ணே, அண்ணாதான் இருந்த என்ன உன் தம்பி ஆக்கிட்ட. எனக்கு எல்லாமே செஞ்ச, ஆனா உனக்கு வேண்டியது என்னால பண்ண முடியல. அவன்கிட்ட நான் தோத்து போயிட்டேனே. என்ன பொழைச்சு போன்னு சொல்லி அமிச்சிட்டான். இந்த உயிர் அவன் போட்ட பிச்சை. இந்த உயிர் எனக்கு வேணாண்ணே. இந்த உயிர் எனக்கு வேணாம். இந்த உயிர் எனக்கு வேணாண்ணே. வேணாம். வேண்டாம். குடு குடு குடு. பைத்தியமா உனக்கு? பைத்தியமா? நாம சாவக்கூடாது. நாம எப்பவுமே சாவக்கூடாது. சாவடிக்கணும், சாவடிக்கணும். தப்பு பண்ணவங்கள சாவடிக்கணும். தப்பு பண்ண ஒன்ன சாவடிக்கணும். அவன் கிட்ட இவன் தோக்கல, என்ன தோக்கடிச்சிட்டான். ஏய் அழாத. இவன் இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். சித்தப்பா, கல்யாண வீட்டுல அழக்கூடாதுன்னு சொல்லுங்க. தேவா சொல்லுங்க. எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன வேலை சொல்லுங்க, முடிச்சிருவோம். ஒருத்தன் எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கறான். யாருன்னு சொல்லுங்க, என்கவுண்டர்ல போட்டுடலாம். வேண்டாம், அவனை நானே என் கையால துடிக்க துடிக்க குத்தி கொல்லணும். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் அவனை தேடி ராமேஸ்வரம் போறேன். இன்னைக்கு ஒரு நாள் ராமேஸ்வரம் ஏரியால இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவ் விட்டுரு. லீவா? எங்க இருந்துதா வரீங்களோ இவ்வளவு பாரு. தள்ளு தள்ளு. மேடம், உங்களை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாமே. யார் சொன்ன? யார் சொன்ன? டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவது கால் சுளுக்கிருச்சு. அந்த ட்ரீட்மென்ட்காக நாங்க அமெரிக்கா போனோம். நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸா போடுங்க. போங்க. சார், சார் ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் சார். மேம் ஒரு நிமிஷம். தள்ளுங்க தள்ளுங்க. சீக்கிரம் உள்ள போ. போங்க. அர்ஜுன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ மட்டும் ஷைலஜா வாய்ச்சிட்டு வரலன்னு வச்சுக்க, என் கதி அதோ கதியாக இருக்கும். இந்த டைரக்டர் என்னன்னா, கிளைமேக்ஸ் இந்த திருவிழாவில் தான் எடுப்பேன், இல்லை அடுத்த வருஷம் திருவிழா வரும்போது பார்த்துக்கலாங்கிறான். 10 கோடி ரூபாய் ஒரு வருஷம் வட்டி கட்டினா நான் என்ன ஆயிருப்பேன்? சார், ஹீரோயின் தான் வந்தாச்சு இல்ல, பணத்தை கொடுங்க. இந்தாப்பா, இதில் 10 லட்ச ரூபா இருக்கு, எடுத்துக்க. எனக்கு 3 லட்சம் போதும் சார். என்னப்பா உலகம் தெரியாதுனா இருக்க? புடி. வரலட்சுமி வேண்டாங்க, அதை இதை வச்சு உங்க சித்தப்பா அவசரம் முதல்ல காப்பாத்து. புடிப்பா, யோசிக்காத, வாங்கிக்கன்னு சொல்றான்ல. அக்கா, நீ உடனே மதுரை கிளம்பு. ஹாஸ்பிட்டல்ல சித்தி கிட்ட இதை கொடுத்துரு. மாமா, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. சரி. என்னம்மா, அர்ஜுனை தேடுறியா? உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்து கூட்டு வந்தால, அதுக்கு ப்ரொடியூசர் கிட்ட கூலி வாங்கிட்டு இருக்க. எப்படியும் வெயிட்டா கறந்துருவா. நிஜமாமா, ஓ மேல சத்தியம். நீங்க உண்மையே பேச மாட்டீங்களாப்பா? நான் போட்ட மோதிரத்தை அர்ஜுன் விசிறி அடிச்சார் நீங்க. ஆனா அது அவர் கையிலேயே தான் இருக்கு. இப்ப அவரு பணம் வாங்குறாருங்கிறீங்க. ஒருவேளை அவர் பணம் வாங்கினாலும் அதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கும். இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன், அர்ஜுனை தான் நம்புவேன். ஏய், என்ன விளையாடுறியா? உன்னை ஹீரோயினாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? மரியாதையா அர்ஜுன் நான் மறந்துட்டு நான் சொல்றதை கேளு. வா. ஏய், கையெடு.
எடு ஷைலு ஏன் ஆளு. இனிமே எங்களை பிரிக்க ஏதாவது ஐடியா பண்ண பின்னிடுவேன். ஏய் 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 உன்னை என்ன பண்ண போற பாரு. உன்னை விட மாட்டேன். என் வாழ்க்கையை கெடுத்த விட்டுட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ண கொன்னுடுவேன்.